ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சௌ பொரியல் பண்ணியிருக்கிறோம் வில்லேஜ் ஸ்டைலில். இது யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சௌ பொரியல் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியாக நம்ம செஞ்சுருக்குறோம். இது எப்படி செஞ்சுருக்குறோன்றதை ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சௌ காயை மேலே தோல் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் குக்கரில் வச்சுட்டேன். குக்கரில் வச்சா தான் நம்ம இந்த சௌ காய் நல்லா கொஞ்சம் வேகும். ஒரு அரை டம்ளர் தண்ணி நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் காய் தான் நம்ம செய்கிறோம். ஒரு 1/4 kg சௌ காய் நம்ம போட்டிருக்குறோம். இதை இப்போ விசில் விட்டுடலாம், 2 விசில் விட்டுடலாம். சௌ காய் பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சிங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு இதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் தனியா பொடி, காரத்துக்கு மிளகாத்தூள் தேவையான அளவு, பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா இதில் ஆனியன்லேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வேக வச்சுருக்கிற சௌவை நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு கிண்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு கரெக்டுமோ அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறோம், நம்ம அதை போட்டுக்கலாம். மேலே மல்லித்தலையை தூவிக்கலாம். லைட்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சௌ பொரியல் அவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு. காரசாரமான டேஸ்டியான ஹெல்த்தியான சௌ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.